ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு ஜெல்லி ஃபிஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 2 செயின்ஸ் போடுங்க. டூ செயின்ஸ் போட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல போயிட்டு 6 சிங்கிள் க்ரோஷே கொடுங்க. இப்படி 6 சிங்கிள் க்ரோஷே கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரோ வந்து நார்மல் இன்க்ரீஸ் தான். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு இன்க்ரீஸ் ஸ்டிச் போட்டுவாங்க. நான் இந்த இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஸ்டிச் வந்து ஏற்கனவே நிறைய டைம் சொல்லி கொடுத்துட்டேன். அது தெரியலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்க. இப்போ அடுத்த ரோக்காகவும் நார்மல் இன்க்ரீஸ் தான். ஸோ ஒரு செயின் போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே, ரெண்டாவது ஸ்டிச்ல ஒரு இன்க்ரீஸ், ஃபர்ஸ்ட்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே, ரெண்டாவதுல ஒரு இன்க்ரீஸ். ஸோ இப்படியே இந்த ரோவை பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு இந்த ரோவை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த ரோவை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ தேர்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டு 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ்ன்ற பேட்டர்னில் கொடுத்துட்டு வர போகிறோம். ஸோ 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், ஸோ இதே போல் இந்த ரவுண்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ வந்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த ரோக்காக 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ்ன்னு இந்த ரோவை நீங்கள் கொடுத்துட்டு வரணும். மூணு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ்ன்னு இந்த ரோவை நீங்கள் கொடுத்துட்டு வரணும். ஸோ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டு 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ்ன்னு இந்த ரோவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த ரோவோட முடிவில் உங்களுக்கு 36 ஸ்டிச் இருக்கணும். இந்த 36 ஸ்டிச் கணக்காக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ 7th ரோலேருந்து 12th ரோ வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே கொடுத்துட்டு நம்ம ரோஸை ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே இந்த ரோ கொடுத்துட்டு வாங்க. ஸோ இந்த ரோ முடிவில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி 12th ரோ வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு வரணும். 12th ரோ வரைக்கும்
இப்படி 12 rows கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் டிக்ரீஸ் ரோஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள், இதுக்கு மேலே நம்ம டிக்ரீஸ்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ்ன்றது 2 ஸ்டிச்சு சேர்த்து ஒரு டிக்ரீஸ் போடுறது. ஸோ 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ்ன்னு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த ரோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ அடுத்த ரோக்காக 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ்ன்றது 2 ஸ்டிச்சு சேர்த்து ஒரு டிக்ரீஸ் போடுறது. ஸோ இந்த ரோ ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. இந்த ரோ ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இந்த ரோ ஃபினிஷ் பண்ணிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. இப்போது இந்த ரோவை நம்ம பேக் லூப்பில் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ பேக் லூப்பில் மட்டும் இந்த ரோவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ அதுக்காக ஒரு செயின் போட்டு 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ்ன்னு பேக் லூப்பில் மட்டும் கொடுத்துட்டு வாங்க. ஸோ பேக் லூப்பில் மட்டும் இந்த ரோவை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ இந்த ரோவோட முடிவில் நீங்கள் நார்மலாகவே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த ரோ ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். அடுத்த ரோ வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ்ன்னு இந்த ரோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ நாம் இந்த இடத்துல ஸ்டஃபிங்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டஃபிங்ஸ் கொடுத்துட்டு வந்துடுங்க. இப்போ அடுத்த ரோ வந்து ஃபுல்லாகவே டிக்ரீஸ் தான், 2 ஸ்டிச்சு சேர்த்து ஒன்று ஒன்றா போடுறது தான். ஸோ நெக்ஸ்ட் ரோ ஃபுல்லாக டிக்ரீஸ் ரோவாக கொடுத்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டு வந்தோடனே இந்த கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், இந்த ஸ்பேஸை நம்ம வச்சு தைச்சிடணும். சரிங்களா? ஸோ லாங் டெயில் விட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு தைச்சிடுங்க. இப்போது நம்ம கொஞ்சம் நீட்னஸ்க்காக இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷோட லெக் மாதிரி நம்ம செய்யலாம்.
இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த பேக் லூப்பில் நம்ம ஒர்க் பண்ணது மிச்சம் ஒரு ஃப்ரண்ட் லூப் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பேலன்ஸான ஃப்ரண்ட் லூப்பில் போய் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு நெக்ஸ்ட் லூப்பில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ரெண்டு டபுள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லூப்பில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ரெண்டு டபுள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு அடுத்த லூப்பில் போய் சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பேட்டர்னை நீங்கள் சுற்றியும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்றது. இப்போ இதோட டென்டக்கல்ஸை நம்ம செய்யணும். ஸோ அதுக்காக ஒரு 40 செயின்ஸ் போடுங்க. செயின்ஸ் போட்டுட்டு ஹூக்ல இருந்த ரெண்டாவது ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்ல ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ்னு இந்த ரோவை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இந்த ரோவை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 டென்டக்கல்ஸை இல்லை ஆர் மோர் தென் 5 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் செஞ்சுக்கலாம். அது உங்கள் ப்ராஜெக்டோட சைஸை பொறுத்து. ஸோ எனக்கு 5 போதும். ஸோ இதை நம்ம இதில் வச்சு கட்டிடணும். ஸோ இதை நான் இதில் வச்சு கட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா முடிச்சு போட்டு டைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா டென்டக்கல்ஸையும் இதில் அட்டாச் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த டென்டக்கல்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டு நம்ம கண்ணு தைக்கலாம். கண்ணு பாருங்க, கண்ணு தைச்சிட்டு நீங்கள் நார்மலாக இதை நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படியே இதே பேட்டர்ன்லேயே ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது நல்லா ஃபில் ஆகிடும். அந்த இது ஸோ இதுக்கப்புறம் நான் சும்மா ஒரு சின்னதாக ஒரு வாய் தைச்சிட்டேன். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஒரு குட்டியாக ஒரு கேப்பும் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த கேப்
இதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணுங்கள் செஞ்சுட்டு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.